சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா கொடுத்த வாக்கிலிருந்து ஒரு பொழுதும் நான் தவறமாட்டேன். என் குழந்தையே, இன்று இந்த அப்பா உனக்கு ஒரு வாக்கினை தரப்போகின்றேன். இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலிக்கப் போகின்றது. அதற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கவும் இருக்கின்றது என்பதனையும் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தவும் காட்டப் போகின்றேன். நீ நினைக்கலாம், அப்பா அப்படி என்ன விஷயம் என் வாழ்க்கையில் நடத்திவிடப் போகின்றது? சாயப்பா, நீ என் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிரிகளை ஒழித்தாலே போதுமே, என் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? இந்த சாயப்பாவை கண்ட உடனே எதிரிகளை அழிக்கவும் உனக்கு சுற்றி வருகின்ற கெட்ட சக்திகளை விரட்டவும் மட்டுமே செய்ய முடியும் என்று நினைத்து விட்டாயா? உன் அப்பாவின் அன்பு உள்ளம் கொண்டவன் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி தருவதற்காக காத்து கொண்டிருப்பவன். உனக்குள் இருக்கின்ற எதிரிகள் தொல்லையிலிருந்தும் உன்னை பிடித்த துஷ்ட சக்திகள் இருந்தும் மட்டுமே விரட்டுவது என்னுடைய வேலை இல்லை. அதோடு சேர்த்து என் குழந்தையின் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதும், என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் தீர்த்து கொடுப்பதும், உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பதும் என்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாது. உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட, என் குழந்தை, உன்னால் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது உன் அப்பா என்னிடத்தில் வந்து சொல். நான் உன் அப்பா அல்லவா? உன்னுடைய வார்த்தைகளுக்கு எந்நாளுமே மதிப்பு கொடுப்பேன். ஒருபொழுதும் நீ பேசுகின்ற வார்த்தைகளை கேட்காமல் உன்னை விட்டு விலகி சென்றது கிடையாது. ஏன் இத்தனை தூரம் பேசிக் கொண்டிருக்கின்றாய் என்று உன்னை விட்டு ஒரு அடி கூட நான் தள்ளி நின்றதும் கிடையாது. அதனால் உன்னை ஒதுக்கி வைத்தவர்களையும் உன்னை அருகில் சேர்க்காதவர்களையும் நினைத்து ஒருபொழுதும் கவலைப்படாதே. எத்தனைதான் வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாவற்றிற்குமே உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கும் உன்னுடைய தாய் தந்தையிடம் இருந்து கிடைக்காத அன்பு, உன்னுடைய உடன் பிறந்தவர்களிடம் இருந்து கிடைக்காத அன்பு, உன்னுடைய நண்பர்களிடம் இருந்து கிடைக்காத அன்பு, உன்னுடைய துணையிடம் இருந்து கிடைக்காத அன்பு என்று நினைத்து வேதனைப்படாமல் அத்தனை அன்பையும் மொத்த உருவமாக கொண்டிருப்பவன் இந்த சாயப்பா உன்னோடு தினமும் பேசிக்கொண்டிருக்கின்றான் என்பதை நினைத்து உன்னுடைய மனதினை நீ ஆறுதல் படுத்த வேண்டும். என் குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற விஷயம் இனி நீ என்றுமே இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்கின்ற விதமாகத்தான் இருக்கப் போகின்றது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நீ என்றோ இந்த அப்பாவின் அன்பை பெற்று என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிட்டாய். நான் உன்னை என்னுடைய பாதுகாப்பில் வைத்து என்னுடைய அரவணைப்பில் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம், எதை செய்தாலும் யாரும் நம்மளை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்றெல்லாம் நீ ஒருபொழுதும் நினைத்துவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல விஷயங்களை செய்தாலும் நான் உன்னை கண்காணித்து கொண்டிருப்பேன். நீ செய்கின்ற விஷயங்கள் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் அப்பா உன்னை தட்டி கேட்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எதுவாக இருந்தாலும் அப்பா உன்னோடு இருந்து உன்னை சரி செய்து கொடுக்கவும், உன் வாழ்க்கையில் உன்னை செய்கின்ற தவறுகளை உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்து நல்ல வழிப்படுத்தவும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ ஒவ்வொரு நாளும் இந்த அப்பாவை நினைக்கும் பொழுது மாற்றங்களை என்று கொடுப்பாய், நாளை கொடுப்பாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுப்பாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நடத்தி கொடுப்பதற்கு ஒரு நிமிடம் உனக்கு போதாதா? ஏன் என்னை இத்தனை நாட்களாக காக்க வைத்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக என்னை இத்தனை நாட்களாக அழ வைத்து கொண்டிருக்கிறாய் என்று என் குழந்தை நினைக்கிறாய் அல்லவா? நீ இனிமேல் வருத்தப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமோ உனக்கில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கை நீ கேட்டதை நடத்தி கொடுப்பதற்கான நாள் நெருங்கி வந்து விட்டது. நான் இன்று சொல்வது உன் வாழ்க்கையில் 2 நாட்களில் நடக்க இருப்பது. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்ற சந்தோஷம் உன் வாழ்க்கை முழுவதுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடியது.
இனி ஒரு நாளும் இந்த சந்தோஷம் உன்னை விட்டு போகாது. இத்தனை நாட்களும் நீ வேண்டி கேட்டதல்ல இந்த அப்பா என் முன்னால் நின்று அழுது கண்ணீர் விட்டதல்லவா? உன் கண்ணீரை கண்ட பிறகும் அப்பாவின் மனம் இருங்காமல் இருந்து விடுவேன். அதற்காக என்னாலுமே என் முன்னால் நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நினைத்து விடாதே. கண்ணீர் சிந்துகின்ற குழந்தைகளின் மீது எனக்கு இரக்கம் வரும். அதே நேரத்தில் யார் ஒருவர் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி என் முன்னால் மன தைரியத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்தால் எனக்கு என் குழந்தைகளின் மீது அன்பு அதிகமாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இறக்கப்பட்டு உனக்கு ஒரு செயலை செய்ய வேண்டுமோ, அன்போடு இந்த சாயப்பா ஓடி வந்து உன்னை அரவணைக்க வேண்டுமோ என்று நீ ஒரு முறை சிந்தித்துக்கொள். எதுவானாலும் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய பொறுப்பு. அவை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய இந்த அப்பாவின் என்னுடைய கடமை. அதனால் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துவிட்டது என்பதற்காக வாழ்க்கையை வெறுத்து ஓட நினைக்காதே. எல்லாமே சரியாக போகிறது. நீ நினைத்தது என்னிடத்தில் கேட்டதும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது. நீ என்னிடம் சொன்னது போல யார் ஒருவர் உன் மனதை வேதனைப்படுத்தினார்களோ, யார் உன்னை எதிரியாக நினைத்து உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்து நின்றார்களோ அவர்கள் தவறை உணர்ந்து உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகின்ற நாள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாளைத்தான் அப்பா எப்பொழுதும் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய எதிரிகளை நான் துவம்சம் செய்யத்தான் போகின்றேன். இந்த சாயப்பாவை நம்பி நீ ஒப்படைத்திருக்கின்றாய் அல்லவா? அப்பா, நான் என்ன செயல்களை செய்தாலுமே எனக்கு தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சுயநல கூட்டத்திற்கு நடுவே சிக்கிக் கொண்டு நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை எதிலிருந்து நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்று என் குழந்தை நினைத்தாய் அல்லவா? அப்பா, உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்கத்தான் என்று வந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீ வருத்தப்படாமல் இரு. நான் இதனை உனக்கு சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொடுக்கின்றேன். மீண்டும் பழைய நிலைமைக்கு உன் வாழ்க்கையை நான் திருப்பிக் கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, மனதளவில் பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்தாக உன்னுடைய எதிரி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகின்ற நாள் இருக்க போகின்றது. அதாவது எத்தனை கஷ்டங்களை ஒருவருக்கு கொடுத்திருக்கின்றோம் என்று மனதளவில் சிறிதளவு கூட உணர்ச்சி இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அடுத்தவர்கள் பொருளை வைத்திருக்கின்றோமே, அதை அனுபவிக்கின்றோமே என்று கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அடைகின்றார்கள் அல்லவா? அதற்கு எல்லாம் அவர்கள் முழுமையாக வருந்தத்தான் போகின்றார்கள். அப்பா, உன்னை கைவிட்டு விட்டாலோ என்று நினைத்து நீ வருத்தப்படாதே. என்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் உன்னை கைவிடவும் நினைக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். என் குழந்தையின் வாழ்க்கைக்கு என்ன வேண்டும், என் குழந்தைக்கு என்ன கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதை உன் அப்பா என்னை இன்றி வேறு யாரால் உணர முடியும்? நான் என்று என் குழந்தையை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பவன். என்னை நம்பி வந்த குழந்தைகள் ஒருபொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. வாழ்க்கை நல்ல நிலைக்கு கொண்டு சென்று என் குழந்தையின் முகத்தில் சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைப்பவன் இந்த சாயப்பா என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இன்று நான் சொன்ன இந்த வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது. இனி உனக்கு சந்தேகமே வேண்டாம். நிதானமாக இப்பொழுது சோதனை காலம் நடந்து முடியப் போகின்றது. எல்லாம் உன் உயர்வுக்காக உன்னை செதுக்கிய காலம்தான் என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. நடப்பது அனைத்தும் உன்னுடைய நன்மைக்காக என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை, யாரும் உன் வார்த்தையை மதிக்கவில்லை. எங்கு சென்றாலும் அதிக அவமானங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது என்றால் முதலில் ஒன்றை தெரிந்து கொள். நீ நல்லவனாக இருக்கிறாய், அது மற்றவர்களுக்கு பொறுக்கவில்லை என்று. உன்னுடைய நல்ல மனதிற்கு எந்த ஒரு குறையும் வராமல் அப்பா நிச்சயமாக உன்னை பார்த்து கொள்வார் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள். எல்லா கஷ்டங்களுக்கு மத்தியிலுமே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகின்றது என்பதை மட்டும் நீ உணர்ந்தால் போதும். மனதளவில் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு நான் உன் கைகளில் நிச்சயமாக கொடுத்து விடுவேன். ஒருவருடைய குணம் என்னவென்பதை அவர் சொல்லை கேட்டு ஒருபொழுதும் நம்பக்கூடாது. அவர்களின் செயலை பார்த்து நம்ப வேண்டும். என்ன செய்தாலும் அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா, தான் செய்வது எத்தனை பெரிய தவறு என்று. என் குழந்தையை, நீ என்றுமே உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உண்மையாக இருந்தால் போதும். என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.